ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். எக்ஸெப்ஷன் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸெப்ஷன்ல இது வந்து ரெண்டாவது எபிசோட், ஓகேங்களா? எக்ஸெப்ஷன்ல மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிஸ்டம் எக்ஸெப்ஷன், செகண்ட் ஒன் வந்து கஸ்டம் எக்ஸெப்ஷன், அப்படின்னா அப்ளிகேஷன் எக்ஸெப்ஷன். அப்ளிகேஷன் தான் அதுக்கான ப்ராப்பரான டைம். அந்த சிஸ்டம் எக்ஸெப்ஷன் எப்படிலாம் அக்கர் ஆகலாம், அது அக்கரானா எப்படிலாம், அதை எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணலாம், ப்ரிவென்ட் பண்ணணும்ல, ஒரு விஷயத்தை அப்படியே விட்டுறக்கூடாது, அதை ப்ரிவென்ட் பண்ணி அப்ளிகேஷன் ஸ்மூத்தாக கொண்டு போகணும்ல, அது எப்படின்றத பற்றிலாம் இந்த எபிசோட டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இப்படி ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், ஒரு ரன் டைம் எரர் வந்துச்சு அப்படின்னா, ரன் டைம் எரர் வரனால உங்களுக்கு எக்ஸெப்ஷன் நடக்கும். அந்த எக்ஸெப்ஷன் வரதால எனக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா, அப்ளிகேஷன் டெர்மினேட் ஆகும். சரி, ஒரு ரன் டைம் வந்து அப்ளிகேஷன் டெர்மினேட் ஆகும். அந்த டெர்மினேஷன் தான் நான் சொல்கிறேன் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ரன் டைம் எரர் வரும், அந்த எக்ஸெப்ஷன் நடக்காமல் ஹேண்டில் பண்ணணும். அதாவது அப்ளிகேஷன் டெர்மினேட் ஆகாமல் ஹேண்டில் பண்ணணும்ல. இப்போ இந்த இடத்துல சாரி, இந்த அப்ளிகேஷனை கூட வச்சு இப்போ பண்ணதே பார்த்துப்போம். இப்போ இதே கூட இருக்கட்டும். இந்த இடத்துல இப்போ ஒரு ரன் டைம் வேறு வந்துருச்சு அப்படின்னா, அப்ளிகேஷன் டெர்மினேட் ஆகக்கூடாது. ஹேண்டில் பண்ணிவிட்டு இந்த தப்பு பண்ணியிருக்கேன், வேறு ஏதோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இது வரைக்கும் அதுக்கான இதுவும் ஓகே. இப்போ இந்த இடத்துல எரர் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 16வது லைனில் எரர் வந்துருச்சு அப்படின்னா, எனக்கு இது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆக தேவையில்லை. இதெல்லாம் தான் அதுக்கு ரிலேட்டபுளாக இருக்குது. ஆனால் இதுக்கும் அதுக்கும் பேலன்ஸ் இருக்கிறதுக்கும் இப்போ எக்ஸெப்ஷன் ரன் டைம் எரர் வந்ததுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, ரிலேட்டபிலிட்டி எதுவுமே கிடையாதுல்ல. ஸோ இங்கே எரர் வந்ததுனால இது ஏன் எக்ஸிக்யூட் ஆகாமல் போகணும், இது ஏன் டெர்மினேட் ஆகணும் அப்படின்றதான் கொஸ்டின் மார்க். அப்படி டெர்மினேட் ஆகாதான் எக்ஸெப்ஷன், அப்படி ஆகாமல் தடுக்க போகிறோம். எப்படின்னா, இங்கே எரர் வந்துச்சா சரி ஓகே, ரன் டைம் எரர் வந்துட்டு எக்ஸெப்ஷன் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எக்ஸெப்ஷன் நடக்காமல் தடுக்கணும், ஹேண்டில் பண்ண போகிறோம். எக்ஸெப்ஷன் வராமல் ஹேண்டில் பண்ணிவிட்டு நீ நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிட்டு போ, இதை பார்த்து பண்ணிட்டு போ, அதை பார்த்து பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்கிறது தான் என்னென்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அதுதான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு 3 விதமான இது யூஸ் பண்ணுறோம். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்னென்னா, ஹேண்டில் அப்நார்மல் டெர்மினேஷன், அந்த அப்நார்மல் டெர்மினேஷன் நடக்காமல் ஹேண்டில் பண்ணுறது தான் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். சரிங்களா? இப்போ அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ட்ரை, கேட்ச், ஃபைனலி. ட்ரை, கேட்ச், ஃபைனலி, இது 3 தான் என்னென்னா எக்ஸெப்ஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கான டூல்ஸா அப்படின்னு சொல்லலாம். டூல்ஸ்னு சொல்லலாம், என்னென்னா சொல்லலாம். இதை 3 வச்சு தான் என்ன பண்ணுறேன்னா, நான் எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ணுறேன். இது 3 இதை வச்சு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, எக்ஸெப்ஷனை ஹேண்டில் பண்ண போகிறேன். அது எப்படின்னா, ட்ரை பிளாக்ல எதுக்காக யூஸ் பண்ணணும்னா, எனக்கு சப்போஸ் எங்கே எக்ஸெப்ஷன் வரும் அப்படின்னு நினைக்கிறேன்ல, இந்த இடத்துல ரன் டைம் வேறு வரலாம், அந்த மாதிரியான கிரிட்டிக்கல் லைன்ஸ் ஆஃப் கோட்ஸ், தூக்கி என்ன பண்ணுவோம்னா, ட்ரை பிளாக்குள்ளே போட்டுருவேன். எனக்கு இங்கே எரர் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அந்த எரர் வர இடத்த தூக்கி என்ன பண்ணுவேன், ட்ரை பிளாக்குள்ளே போட்டுருவேன். இதை தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். சப்போஸ் இந்த ட்ரையில் ஏதாவது எரர் வந்தால் எனக்கு எக்ஸெப்ஷன் நடந்துடும். ஸோ இதில் ஏதாவது எக்ஸெப்ஷன் வந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கோ, எக்ஸெப்ஷன் நடக்காமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல போகிறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் கேட்ச் பிளாக்ல என்னன்னா, சப்போஸ் அந்த எரர் வந்தால் அதுக்கான சொல்யூஷனுக்கு சொல்ல போகிறேன். அதுக்கான சொல்யூஷனாக என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறது தான் கேட்ச் பிளாக்கு. இது ஃபைனல் பிளாக் பற்றி அப்புறம் பார்ப்போம். சரிங்களா? இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே என்னென்னா சிஸ்டம் எக்ஸெப்ஷன் என்னன்னா யூனிவர்சல் லா அப்படின்னு சொல்லியிருக்கோமா. யூனிவர்சல் லா அப்படின்றது என்னன்னா, இது வந்து இப்போ லைக் இங்கே வந்து ஒரு எக்ஸெப்ஷன் நடந்திருக்கு. என்ன எக்ஸெப்ஷன்னா, இன்டிஜர் கொடுத்துட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்துருக்கேன். அப்படி இல்லை இன்டிஜர் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லாங் வேல்யூ கொடுத்துருக்கேன், இல்லை டபுள் வேல்யூ கொடுக்குறேன். அப்படி இல்லையா, நான் இங்கே வந்து 0வால் டிவைட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இது எல்லாமே என்னென்னா நான் மட்டும் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. இது எனக்கு மட்டும் பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. வேர்ல்டு வைட் யார் எந்த டெவலப்பர் கோட் பண்ணாலும் இதை ஃபாலோ பண்ணி ஆகணும். நான் நாட் ஓன்லி இன் C#, ஈவன் ஆல்சோ என்ன ஜாவாலையும் அவங்க இதை ஃபாலோ பண்ணி ஆகணும், சியில் ஃபாலோ பண்ணணும், C++, பைத்தனில் எல்லாத்துலேயுமே அவங்க இதை ஃபாலோ பண்ணணும். இன்டிஜர் டைப் சேஃப்டி இருக்க டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூ தான் கொடுத்தாகணும். ஒரு நம்பரை 0வால் டிவைட் பண்ணக்கூடாதுன்னா யாருமே 0வால் டிவைட் பண்ணக்கூடாது. இன்டிஜர் டிக்ளேர் பண்ணால் அதோட கெப்பாசிட்டிக்கு மீறி அதிகப்படியான வேல்யூஸை கொடுக்கக்கூடாது. இது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்ல, நான் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது, நீங்கள் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாது. இது எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். டெவலப் பண்ணக்கூடிய கோட் பண்ணுற எல்லா டெவலப்பர்ஸும் யாரெல்லாம் கோட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும். ஆமாம்ல. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, யூனிவர்சல் லா அப்படின்னு சொல்கிறோம். ப்ரீடிஃபைன், இதெல்லாமே ப்ரீடிஃபைனாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இந்த 0வால் டிவைட் பண்ணக்கூடாது, இன்டிஜர் கொடுத்துட்டு வேறு எதுவும் கொடுக்கக்கூடாது, இன்டிஜர் கொடுத்துட்டு லாங் வேல்யூ அசைன் பண்ணக்கூடாது, இல்லை டபுள் வேல்யூ அசைன் பண்ணக்கூடாது. சாரி, இது எல்லாமே ப்ரீடிஃபைனாக இருக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? அதனால தான் இது என்ன சொன்னால் சிஸ்டம் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? அதனால தான் இதெல்லாமே சிஸ்டம் எக்ஸெப்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்.
அது எப்படி அது சரி அப்படி எக்ஸெப்ஷன் வரும், ரன் டைம் எரர் அக்கர் ஆகுது, எக்ஸெப்ஷன் ஒன்று கிரியேட் ஆகுது, அதனால அப்ளிகேஷன் டெர்மினேட் ஆகுது சரிங்களா. அதை ஹேண்டில் பண்ண போகிறோம். அதை நடக்காம மேபி ரன் டைம் எரர் வரலாம், எக்ஸெப்ஷன் அக்கர் ஆகலாம். ஆனால் எக்ஸெப்ஷன் அதை அப்படியே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணி விட்றாம அதை அப்படியே ஹேண்டில் பண்ணி வைக்க போகிற ஒரு இடத்துல அப்படியே ஒரு டப்பாக்குள்ள போட்டு போகிறோம். அப்படியே என்ன சொல்கிறேன்னா பைக் போக போக பிரேக் ஃபீல் ஆயிடுச்சு. இப்போ நிறைய இடத்துலலாம் பெரிய ட்ரக்ஸ்லாம் போகிற இடத்துல பிரேக் டவுன் ஆச்சுன்னா சைடில் மணல் கட்டி வச்சிருப்பாங்க, பார்த்துருப்பேன். நிறைய ஹைவேஸ்லாம் மணல் கட்டி வச்சிருப்பாங்க. பிரேக் டவுன் ஆச்சுன்னா அப்படியே கரெக்டாக அலைக்காக கொண்டு போய்ட்டு உள்ள சொல்லி வருவாங்க. அப்படியே போய் ஸ்டாப் பண்ணி நிறுத்திடுவாங்க. அதே மாதிரி தான் பைக்கில் பிரேக் ஃபெயிலியர் ஆகுதுனால கரெக்டாக என்ன பண்ணுவேன்னா அப்படியே ஃபுல்லாக த்ராட்டில் விட்டுட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்பீடை குறைச்சி லைட்டாக தட்டி நிறுத்திடுவேன். அதை வண்டி நிறுத்திடணும். அந்த மாதிரி பண்ண போகிறோம் சரிங்களா. அதை தான் என்னென்னா எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொல்ல போகிறோம். அதுக்கான விஷயங்கள் தான் ட்ரை கேட்ச் அப்படி சரிங்களா. இல்லை ட்ரை பிளாக் எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, நான் எங்கே எனக்கு எரர் வரும், மேபி எனக்கு எந்த இடத்துல எரர் வரலாம் அப்படின்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துல ட்ரை பிளாக் யூஸ் பண்ணுவேன். இதெல்லாமே பிளாக்ஸ் சரிங்களா. அதுக்கு எப்படின்னா ட்ரை அப்படின்ற ஒரு கீயோட யூஸ் பண்ணுறோம். ட்ரை அப்படின்ற ஒரு கீ இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ எனக்கு எங்கே மேபி இங்கே எரர் வரலாம் சரிங்களா. இந்த லைனில் எரர் வரலாம், இந்த லைனில் எரர் வரலாம், இந்த லைனில் எரர் வரலாம் சரிங்களா. எனக்கு இந்த லைனில் எரர் வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த லைனில் எரர் வந்துருச்சு. இங்கே எரர் வந்துட்டு அப்படின்னா எனக்கு எதெல்லாம் நடக்க தேவையில்லை. சப்போஸ் ஃபஸ்ட் லைன்லேயே எரர் வந்துட்டால் எனக்கு செகண்ட் வேல்யூ தேவையில்லை. ஃபஸ்ட் வேல்யூ வாங்கும்போது எனக்கு ஒரு ரன் டைம் அக்கர் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நான் செகண்ட் வேல்யூ எனக்கு வாங்க தேவையில்லை. செகண்ட் வேல்யூ வாங்கலை அப்படின்னா நான் டிவைட் பண்ண தேவையில்லை. டிவைட் பண்ணல அப்படின்னா அதை நான் ஷோ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாதுல்ல எனக்கு. ஸோ இப்படி தான் எனக்கு எங்கே மேபி எரர் வரலாம், அந்த எரர் வந்து எனக்கு எதெல்லாம் எக்ஸிக்யூட் ஆக தேவையில்லை. இங்கே எரர் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு ரிலேட்டபிளாக இருக்குது இந்த லைன்ஸ் ஆஃப் கோட்ஸில் எக்ஸிக்யூட் ஆக தேவையில்லை. இல்லை இங்கே அதான் எங்கெங்கெல்லாம் எரர் வரலாம் நினைக்கிறனோ அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ட்ரை பிளாக்குள்ளே போட்டுருவேன் சரிங்களா. ட்ரை பிளாக் வந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி நாம் என்ன பண்ணணும், கேட்ச் பிளாக் கொடுக்கணும். லைக் இஃபெல்ஸ் மாதிரி ஞாபகம் இருக்கா. நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகும். எடுத்தோன்னா இது இஃபெல்ஸ்லேயே பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஆனால் வி காண்ட். இட்ஸ் நாட் அ இஃபெல்ஸில் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸெப்ஷன் விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு டெவலப்பர் டூல். எக்ஸெப்ஷன் இஸ் அ டெவலப்பர் டூல் சரிங்களா.